புனித வாரம். திருவழிபாட்டு ஆண்டின் மிகவும் புனிதமான காலம் இதுவாகும். நமது விசுவாசத்தின் மையமாகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பிற்குள் நம்மை அழைத்துச் செல்லும் வாரம் இதுவாகும். புனித வாரம் குருத்தோலை ஞாயிறுடன் தொடங்குகிறது. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் நுழையும் போது மக்கள் கூட்டத்தினர் கிளைகளை அசைத்து ஓசன்னா என்று முழக்கமிட்டு அவரை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றனர். ஆயினும் தாம் சிலுவையை நோக்கி பயணம் செய்கிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இந்நாளின் திருப்பலியில் கிறிஸ்துவின் பாடுகளின் வரலாற்றிற்கு நாம் செவிமடுக்கிறோம். நாமும் குருத்தோலைகளை கையிலேந்தி பக்தியுடன் ஊர்வலத்தில் இணைகின்றோம். அந்த குருத்தோலைகளில் சிலுவைகள் செய்து நமது இல்லங்களை ஆசீர்வதிக்கும்படி வேண்டி நிற்கின்றோம். புனித வாரத்தின் திங்கள், செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய பாஸ்காவின் முப்பெரும் நாட்களுக்கு முந்தைய 3 நாட்களில் திருச்சபை வரவிருக்கும் நிகழ்விற்காக அமைதியாகவும் செபத்தோடும் நம்மை ஆயத்தப்படுத்த நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இது நம்மை தியானிக்கவும் ஒப்புரவு மற்றும் நற்கருணை அருட்சாதனங்களை பெறவும் அன்பினால் நம்மை கிறிஸ்துவுடன் இணைத்துக் கொள்ளவும் அழைப்பு விடுக்கிறது. திருத்தைல திருப்பலி. இது ஒரு சிறப்பான திருப்பலியாகும். இதில் மறை மாவட்ட ஆயர் ஆண்டு முழுவதும் பயன்படுத்தப்படும் புனித எண்ணெய்களை ஆசீர்வதிப்பார். இந்த திருப்பலியின் போது குருக்கள் தங்கள் குருத்துவ வாக்குறுதிகளை புதுப்பிப்பார்கள். பெரிய வியாழன் பாஸ்காவின் முப்பெரும் நாட்களின் தொடக்கத்தை குறித்து நிற்கிறது. இறுதி இறா உணவின் போது திவ்ய நற்கருணையை நிறுவியதோடு குருத்துவம் என்னும் அருளடையாளத்தையும் நிறுவி இயேசு தம் சீடர்களின் பாதங்களை கழுவினார். தலைமை தாங்குவது என்பது பணி செய்வதே என்பதையும், அன்பு செய்வது என்பது தியாகம் செய்வதே என்பதையும் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைய திருப்பலி ஒரு புனித ஊர்வலத்துடன் நிறைவடைந்து திவ்ய நற்கருணை ஒரு தனி இடத்தில் வைக்கப்பட்டு பலிபீடம் வெறுமையாக்கப்படுகிறது. திருச்சபை துக்கத்தின் காலத்திற்குள் நுழைகின்றது. இன்றைய இரவானது இயேசு ஜெத்சமனி தோட்டத்தில் ஜெபிப்பது போல நாமும் விழித்திருந்து ஜெபிக்க அழைப்பு விடுக்கிறது. பெரிய வெள்ளிக்கிழமை கிறிஸ்து நம் பாவங்களுக்காக சிலுவையில் தம் உயிரை தியாகம் செய்தார் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த நாளில் நாம் உண்ணா நோன்பிருப்போம், மாமிசம் தவிர்ப்போம், அமைதி காத்து நம் பக்தியை வெளிப்படுத்துவோம், இறை வார்த்தைகளை சிந்தித்து ஜெபத்தில் ஈடுபடுவோம். கிறிஸ்துவின் இறுதி வார்த்தைகளுக்கு செவிமடுக்கும் போது முழந்தாள் படியிட்டு நன்றி கூறுவோம். நமக்கு மீட்பை கொண்டு வந்த கிறிஸ்துவின் திருச்சிலுவையை ஆராதிப்போம்.
இந்த நாளில் அமைதி காத்து கிறிஸ்துவின் பாடுகளுடன் நமது இதயங்களை இணைப்போம். அல்லேலூயா. சனிக்கிழமை அன்று திருச்சபை நம்பிக்கையுடன் காத்திருக்கிறது. பாஸ்கா திருவிழிப்பு வழிபாட்டில் திருச்சபை புதிய நெருப்பினை ஆசீர்வதித்து அதன் ஒளியால் உயிரூட்டப்படுகிறது. பாஸ்கா மெழுகுதிரிகள் ஏற்றப்படுகின்றன. அல்லேலூயா கீதம் மீண்டும் ஒலிக்கிறது. இறை வார்த்தை வழிபாட்டில் மீட்பின் வரலாற்றை நாம் வாசிக்கின்றோம். திருமுழுக்கு வழியாக புதிய உறுப்பினர்கள் திருச்சபையில் இணைக்கப்படுகிறார்கள். திருமுழுக்கு வாக்குறுதிகள் புதுப்பிக்கப்படுகின்றன. கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா கொண்டாடப்படுகிறது. ஒளியாகிய கிறிஸ்து இருளை வென்றார். வாழ்வாகிய கிறிஸ்து சாவினை வென்றார் என்பதை நாம் நினைவு கூறுகிறோம். நமது பாஸ்கா மெழுகுதிரிகளுடன் திருவிழிப்பு வழிபாட்டில் பங்கு கொள்வோம். புதிதாக ஆசீர்வதிக்கப்பட்ட புனித நீரின் ஆசியை பெறுவோம். உயிர்ப்பு ஞாயிறன்று திருச்சபையானது மகிழ்ச்சியுடன் மலர்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் மரணத்தை வென்றார். பாவத்தை முறியடித்து இயேசு கிறிஸ்து வெற்றி வீரனாய் நம்பிக்கையுடன் மீண்டும் உயிர் பெற்றார். கிறிஸ்துவின் தியாகத்தை இதயபூர்வமான பக்தியோடு இறை வழிபாட்டில் ஆழமான புரிதலோடு நினைவு கூர்வோம். புனித வாரத்தின் திருப்பலிகளிலும் வழிபாடுகளிலும் நாம் ஆர்வத்தோடு பங்கேற்போம். இயேசு கிறிஸ்து தமது பாடுகள், மரணம் மற்றும் உயிர்ப்பின் வழியாக நமக்கு தந்த மீட்பை ஏற்றுக்கொள்வோம். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதனை தொகுத்து வழங்கியோர் மறை மாவட்ட மறைக்கல்வி பணியகத்தினர்.